சீட். உன்னை நினைச்ச மனசால நான் யாரையுமே நினைச்சதில்லை. ஆனா நீ వేడుకో ఓ రాఘవ ఎంత వేడుకో. இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? மாபாவி அப்படின்னு திட்டம் போல இருக்கு. ஆனா மரியாதை அதான் உங்க மனசுக்குள்ளே மண்ணவாடி போட்டு திட்டிக்கிறேன். நான் என்னப்பா செஞ்சேன்? என்ன செய்யல? தொட்டிலே ஆட்டினீங்க, குழந்தையும் கிள்ளிட்டீங்க. காதலுக்கு குரு, காதலுக்கு இருக்க சத்ரு. மூஞ்ச பாரு, பெரிய வருஷம் நீங்க. ஒரு சின்ன பையன் மனச ஜூஸ் பிடிக்கிற மாதிரி பிழிஞ்சிட்டீங்களே. கோடம்பாக்க ரோட்ல ஆட்டோ ரிக்ஷா குதிக்கிற மாதிரி குதிக்கிறியா? என்ன விஷயம்? வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைச்சிட்டீங்களே. நான் பாட்டு ஸ்மூத்தா லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஊடல் வேணும்னு ரேக்கி விட்டீங்க. ஒரேடியா ஊத்திட்டு போயிடுச்சு. ராதா என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. கார் கண்ணாடியை முடிக்கிறா. 10 நாள் ஆச்சு அவளை பார்க்காம என் கண்ணு மெட்ராஸை வந்த மாதிரி செவந்து போச்சு. ஊடல் காதலியோட கதவு மூடல். Are you happy? When I'm here, no fear. அப்ப நான் உடனே ராதா பார்க்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. Come on. இந்த பிளான நீ ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். ரெண்டாவதோட யூஸ் பண்ணின ஆபத்துல தான் முடியும். பாத்தியா? இதுதான் பங்களா, இதுதான் காம்பவுண்ட் வால், இது கேட். இங்கேதான் ஒரு வாட்ச்மேன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் சைக்கிள் பெல் சத்தத்தை கேட்டா ஓடி ஒளிஞ்சுக்குவான். ஏன் தெரியுமா? அவன் கடன் வாங்கி இருக்கிற ஈட்டிக்காரன் வந்துருவானு பயந்துதான். ஈட்டிக்காரன் பிடிச்சான், முட்டிக்கு முட்டி தட்டிடுவான். அந்த வாட்ச்மேன் வாழ்க்கையில வாங்கின கடனை திருப்பி கொடுத்ததும் இல்ல, அவன் வேலையை ஒழுங்கா செஞ்சதும் இல்ல. அவன் ஓடின உடனே காம்பவுண்ட் கேட்ட மெதுவா திறந்துட்டு உள்ள போ. வாசல்ல ஒரு கிழட்டு நாய் காவலுக்கு இருக்கும். அது ராதாவோட தாத்தா, அதாவது அர்ச்சனாவோட அப்பா கூட விஸ்கி குடிச்சு பழக்கம். அது ரொம்ப விசுவாசமான நாய். விசுவாசம் வீட்டுக்காரருக்கு இல்ல, விஸ்கிக்கு. அதனால போற போது 12ஆம் நம்பர் சாராய கடையில இருந்து ஒரு 200 மில்லி வாங்கிட்டு போ. தவறி போய் நீ குடிச்சிடாத, நாய்க்கு ஊத்து. குடிச்சதும் மயங்கி படுத்துரும். பங்களாவுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும். அதுல ஏறினா ராதாவோட ரூம் பால்கனில சுலபமா குதிச்சிடலாம். மரம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா குரங்கு பயல நீ ஈஸியா ஏடுவ. ஏன்னா ராதாவை பார்க்கணுங்கிற ஆசையில. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். டேக் யுவர் சீட். தேங்க் யூ. ராதாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும். அவளை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? தப்பா நினைக்காதீங்க. உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டையில ஒரு பொண்ணோட படிப்பையும் வாழ்க்கையும் பாழாக்கணுமா? ஏற்கனவே ராதா உங்க 2 பேர் பிரிவை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ ராதாவுக்கு என்னாச்சு? ஐ ஹவ் லாஸ்ட் மை பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். மேடம், அவங்க அம்மா எத்திக்கு வந்து டிசி வாங்கிக்கிட்டு ராதாவை காலேஜ் விட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன். தகப்பும் சரியில்லை. அதனால மகளோட படிப்பும் மனசும் பாழாயிடும்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அதான் எங்க? நான் அவளை உடனே பார்க்கணும். நீங்க அவளை பார்க்க முடியாது. ஊர்ல இல்ல. பெத்த மகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூட சொல்ல முடியாம பண்ணிட்டே இல்ல. அவ படிப்பை பாதையில நிறுத்தி என் கண்ணில இருந்து மறைச்சிட்டே இல்ல. ராதா உங்க பொண்ணா? நான் பெத்த மக ராதாவுக்கு நீங்க அப்பாவா? ஐ சீ. அதுக்காகத்தான் ஒண்ணும் தெரியாத அந்த குழந்தைய குழப்பி ஊர் பேரு தெரியாத அனாதை பையனை அவளோட பழக விட்டு காதலுங்கிற பேரால அவன் மனசைய கலைச்சிட்டு இன்னைக்கு தகப்ப உறவு கொண்டாடிட்டு வந்து நிக்கிறீங்களே. உங்களுக்கு வெக்கமா இல்ல? You have never behaved as a father. You are a very pimp. Yes. நீங்க அவளுக்கு அப்பா மாதிரி நடந்துக்கவே இல்லை. கேவலம் ஒரு மாமா மாதிரி நடந்துக்கிட்டீங்க. ஆமாண்டி, நான் மாமா தான். ஆனா என் பொண்ணுக்கு இல்ல, அந்த பையனுக்கு. அதுவும் பாய் மாமன் இல்ல, தாய் மாமன். What do you mean? எஸ், நீ நினைக்கிற மாதிரி அவன் அனாதை இல்ல. எந்த சகோதரிய ஏழை பணக்கார வித்தியாசம் பார்த்து
திருட்டு பட்டம் கட்டி அனுப்பிச்சியோ அந்த சகோதரியோட மகன். எங்க அக்காவை பார்க்கறதுக்கு நான் கிராமத்துக்கு போயிருந்தேன். அவளுடைய பையன் வேலை தேடி ஊரை விட்டு போயிட்டதா சொன்னாங்க. தற்செயலா நான் அவனை ரயில்ல பார்த்தேன். கூடவே கூட்டிட்டு வந்து உன்னை அடக்க ஆயுதமா தயார் பண்ண. உங்க அப்பா என்ன மாப்பிள்ளையாக்கி அந்தஸ்து தர பார்த்தாரு. ஆனா நான் அவனுக்கு அந்தஸ்து கொடுத்து என் மாப்பிள்ளையாக்கிக்க போறேன். ராதா அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போறேன். நோ, இது வெறும் பகல் கனவு. இந்த கல்யாணம் நடக்காது. நான் நடத்த விட மாட்டேன். நடக்கும். நீ என் கால்ல விழத்தான் போற. அதுதான் கிளைமேக்ஸ். நீங்க என் தாய் மாமனா? ஆமா, இத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண இப்ப நேரம் இல்ல. கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சாச்சு. நீ உடனே ஊட்டிக்கு போற. ஊட்டிக்கா? எஸ். அவ வீட்டுக்கு அடிக்கடி போக வேண்டாம்னு சொன்னேன். நீ போன. அவனுடைய விளைவு அர்ச்சனா அந்த பொண்ணோட படிப்பு நிறுத்தி ஊட்டிக்கு அனுப்பிச்சிட்டா. அவளுடைய ஒண்ணு விட்ட சகோதரன் ஊட்டியில ஒரு குடிகாரன் இருக்கான். அவ வீட்டுலதான் இவ இருக்கணும். நீ உடனே ஊட்டிக்கு போய் 48 மணி நேரத்துல ராதா இழுத்துட்டு இங்க வர்ற. அவுட். அப்ப நீங்க அவுட். ஆண்டி, நீ உடனே ஊட்டிக்கு போகணும். ராதாவை பாக்குறதுக்காக அந்த பையன் கண்டிப்பா அங்க வருவான். மதன், நீ அன்னைக்கு சொன்னியே அடி உத புத்துருன்னு, அதை இப்ப நடத்து. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். உனக்கு எத்தனை ஆளுங்க வேணாலும் கூட்டிட்டு போ. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. மேனேஜரை கேட்டுட்டு உனக்கு வேண்டியதான் வாங்கிக்கப்பா. ராதாவை பத்திரமா பாத்துக்கப்பா. இது பாரு, ராதா உன் பொறுப்பு. இது என் மான பிரச்சனை. ஆண்டி, உங்களுடைய மான பிரச்சனை தான் என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை. இது என் வீரத்துக்கு சவால். மேனேஜர், ஐயோ மேனேஜர். டேய் பொடியா, ஊட்டி போகணும்னு ஆசை வச்சுக்காத. மீறி போன உன் வீட்டுக்கு உன் சாம்பல் தான் போஸ்ட்ல போகும். சும்மா நிக்கிறீங்களா? புரியல அவனை. ராதா வாம்மா, சொன்ன கேளுமா, அடம் பிடிக்காதம்மா, வாம்மா சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் பட்டி கிடந்தே சாக போறேன். பட்னி கிடந்தா சாக முடியாதுமா. பாய்சன் சாப்பிட்டா தான் சாகலாம். என்ன பாத்தியா, என் மாதிரி சோக காதல நீ அனுபவிக்காதம்மா. பேசாம உங்க அம்மா சொல்ற பையல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீ அவனை காதலி. எல்லாரும் முன்னால காதலிப்பாங்க, நீ பின்னால காதலி. எனக்கு பசிக்குது, வாம்மா. உங்களுக்கு பசிச்சா உனக்கும் பசிக்கணும். எனக்கு சாப்பாடு வேண்டாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். உன்னை பட்னி போட்டு நான் எப்படிமா சாப்பிட முடியும்? வாம்மா. மாட்டே? மாட்டேன். மாட்டியா? மாட்டேன். பூவா தலையா போட்டு மொத்தையவே கேக்குறேன். ஆஹா, அன்னைக்கு வச்ச பூ வாடாம அப்படியே இருக்கு. அன்னைக்கு வச்ச அதே பொட்டு அழியாம அப்படியே இருக்கு. லட்சுமி, நான் சாப்பிடலாமா இல்ல இவளோட சேர்ந்து பட்னி கிடக்கலாமா? பூ விழுந்தா நீ சரின்னு சொல்ற, தலை விழுந்தா வேண்டான்னு சொல்ற. எங்க காசை காணோம்? ஏனுங்க ஏனுங்க என்கிட்ட இருக்குதுங்க. லட்சுமி, பச்சை புள்ளைய பட்டி போட்டு நீங்க மட்டும் சோறுங்களாமா? ஏம்மா, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வர்ற, அதுவும் இந்த இடி அடிக்கிறியம்மா. லட்சுமி, எனக்கு பசிக்குதும்மா.
வவுறு பஸ்ஸ பிராந்தி குடிங்க. என்னது பெறாந்து பிடிக்கும்? பிராந்தி குடிங்க. பிராண்டி என் உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்ல லட்சுமி. லட்சுமி 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 இவடத்தாலிக்கு இருக்கணுங்க. எவ்வளத்தாலிக்கு? இவடத்தாலிக்குங்க. தொட்டு தொட்டு பேசாத. விசிக்கி குடிங்க. குடிக்கிறனே, சும்மா சிலுமிசம் பண்ணாத. இந்த மாதிரி சிலுமிசம் பண்ணித்தான் அந்த பொண்ணை இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. என்ன உடு லட்சுமி, விடமாட்டேனுங்க. என்ன உடு லட்சுமி, விடமாட்டேனுங்க. என்ன உடு லட்சுமி.